ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. அவள் கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம்குள்ளே போய் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களெல்லாம் பார்த்து யாருன்னு கேட்கும்போது அவளுக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் சென்னும் அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ் லின்னு அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சென் இருக்கான்ல, அவன் தான் நம்ம ஹீரோயின் ஜியாவை பார்த்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கோன்றமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் நான் உனக்கு என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி என் கையெல்லாம் கட்டி போட்டு என்ன இப்படி பண்ண பார்க்குறேன், உனக்கு எல்லாமே தான் நான் கொடுத்தேன், நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட சொத்தை எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அப்போ அந்த சென் சொல்லிட்டு இருக்கான், நீ கொடுத்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் நான் உன்னோட ஸ்டெப்ஸஸ் லின்னை தானே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லின்னை காமிச்சிட்டு இருக்கான். இந்த சென்னுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஸ்டெப்ஸஸ் இருக்கால, அவ கூட அஃபேர்ல இருந்திருக்கா, அதனால தான் இப்படி பேசுகிறான். இப்போ நம்ம ஹீரோனோட சொத்தெல்லாம் வந்ததுனால ஹீரோயின் தேவையில்லாததுனால ஹீரோனோட ஆப்ரேஷன் பண்ணி கொன்னுலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டெப்ஸஸுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவா, நீ வந்து இவனை காப்பாத்தான்னு சொல்லிட்டு தானே இவனை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இவன் உன்னை காப்பாற்றவே இல்லை, அது மட்டும் இல்லை இவன் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், உன் சொத்தை நாங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளான், ஏன்னா என்னதான் அந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு மரியாதையே கிடையாது, நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணுன்ட்டு உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அந்த ஸ்டெப்ஸஸ் லின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இந்த லின் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. அப்போ உண்மையாவே ஆக்சிடென்ட்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது என் உயிரை காப்பாற்றினது யாருன்னு கேட்கும்போது அந்த சென் சொல்றான், எப்படியும் நீ சாகதா போற, சரி ஓகே அதையும் தெரிஞ்சுட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து போட சொல்றாங்க. அவங்களும் வந்து விட்டுட்டு போறாங்க. அவன் செம்மாடி வாங்கியிருக்கான். இவர் யாருன்னு பார்த்தா அவர் பேர் தான் கு. நம்ம ஹீரோன் கு பார்த்தோன்னே இவனோட பாடி கார்டாச்சே, இவனை நான் எப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப திட்டிருப்பா இவனை, அதுவும் யாருக்காகனா சென்னுக்காகலாம். அந்த பாடி கார்டை இவன் தான் நம்மளை காப்பாத்தினானா தெரிஞ்சோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சேடா இருக்கு. அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ இவனை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணல, இப்போ உனக்கு தெரியுதா யார் உன்னை உண்மையாக காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு, அவனை தான் நீ இந்த நிலைமைக்கு இப்போ ஆக்கி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ நல்லா அதை ஏற்றுக்கவே முடியல. நான் உன்னை இப்படி பண்ணிட்டேனே கு அப்படின்னு சொல்லிட்டு குவை பார்த்து அழுதுட்டு இருக்கா, நான் உன் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சென்னல் இன்னும் சரி ஓகே இவளுக்கு வந்து பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணி முடிச்சிருங்க, இவ கதை எங்கேயும் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் வந்து கிளம்பிடுதுங்க. நம்ம ஹீரோனுக்கு அவள் தான் இதுக்கு மேலே சாக போறான்னு அவளுக்கே தெரிஞ்சிச்சு. அந்த பாடி கார்டு குவுமே நம்ம ஹீரோவுமே செத்து போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சியாவும் கடைசியில் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கா, இப்படிலாம் துரோகம் பண்ணி ஏமாத்தினால அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினச்சிதான் அங்கே செத்து போவா. திடீர்னு பார்த்தா டைம் எல்லாம் ஓடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் கண்ணு முழிக்கிறா. அவள் எந்திரிக்கும் போது நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது முன்னாடி நம்ம ஹீரோ கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. கு நினைச்சிட்டு இருக்காரு, இவளுக்கு அதாவது மேடமுக்கு வந்து எதனா பிரச்சனைனா உங்களுக்கு நம்மளை அடிச்சா அவங்களுக்கு கோவம் வந்து போயிடும் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள நினைச்சு ஒரு ஸ்டிக் மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இந்தாங்க மேடம் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இதை வச்சு நீங்க என்ன அடிங்க உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாயிடும்ன்ற மாதிரி கொடுப்பானா. நம்ம ஹீரோயின் முதல்ல இப்படிதான் பண்ணியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின்ஸ் பார்த்தோன்னே நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும் கு, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து எந்திரிச்சு வச்சுட்டு, நீ உயிரோடு தான் இருக்கியா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு, இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ பிடிச்சிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மேடம் இப்பெல்லாம் நம்ம கிட்ட பேசினதே இல்லைன்ற மாதிரி தான் ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கட்டிலாம் பிடிச்சிப்பாளா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து நிறைய பண்ணியிருப்பாரு ஹீரோயினுக்காக போன லைஃப்ல, ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சிருக்க மாட்டால. அதெல்லாம் ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாள், கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு இருப்பாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி வந்து பாப்பா. அந்த கேலண்டர்ல பார்த்த அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு புரியுது அவ எவ்வளோ நாளுக்கு முன்னாடி ரீபார்ன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் வந்து இவளுக்கும் அந்த சென்னுக்கும் கல்யாணம் ஆக போறதுக்கு முன்னாடி நாள். நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு, நம்ம ரீபார்ன் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒரு பக்கம் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது மேடம், அதனால எல்லாமே ரெடியா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மனசுக்குள்ள இத்தனை வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நீ என்னை எப்போ காப்பாற்றி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தியோ அப்பத்துலேருந்து, ஆனால் மேடம் உங்களோட லைஃப் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அப்போ சொல்லியிருப்பார்ல உங்களுக்கு கல்யாணம் மேடம் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஹீரோயின் கேட்டோடனே ஆமா ஆமா எனக்கு நாளைக்கு கல்யாணம் தான் கு, ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் சொல்றது மட்டும் நீ இப்போ பண்ணு, நான் சொல்றது கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒன்று சொல்லுவா. அப்போ மனசுக்குள்ள அவளுக்கு என்ன ஓடிட்டு இருக்கோன்னா ஹீரோ கொன்னதும் ஓடிட்டு இருக்கோம், அதே மாதிரி இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு இருப்பாங்களே அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்து தான் இந்த சென்னைக்கு இப்போ எதனா பண்ணி ஆகணும்னு நினச்சி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. என்ன இருக்குன்னா இந்த சென்னை இருக்கான்ல அவன் வந்து நம்ம ஹீரோயின் கூட நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸஸ் லின் கூட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்துட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் இவங்க கிஸ் பண்ண போற டைம்ல ஒரு ஸ்ப்ரே மாதிரி யாரும் வந்து அடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்துடுறா. இந்த சென்னை யாருன்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. இவன் மண்டமேலே டமால்னு ஒரு அடியை கொடுக்க அவனும் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறான். இவன் தானே இப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க இவனை தான் எதுனா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோவும் அவன் மயக்க போட்ட உடனே அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இவனை பிடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷம் காட்டுறாங்க இந்த சென்னை கூட்டிட்டு போயிட்டு ரூம்குள்ள அந்த சேர்ல உட்கார வச்சு கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வாயெல்லாம் மூடி விட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் முன்னாடி வருவாளா. அப்போ ஹீரோ வந்து பின்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காரு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக
நீட்டாக பண்ணிட்டேன், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன்னு முன்னாடி போயிட்டு அவன் காது கிட்ட போயிட்டு, நான் பட்ட வழியை நீயும் அனுபவிக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, அப்போ கண்ணை வேற கழட்டி விட்டுருவா. அப்போ இந்த சென் வந்து நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே, ஈஸியாக நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒழுங்கா என் கையில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் வந்து கத்திக்கிட்டே இருப்பானா ஹீரோனை பார்த்து. நம்ம ஹீரோனோ, நான் இது கட்டி விடணும், அதுக்கு முன்னாடி உனக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் உனக்கு கழட்டியே விடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவனும், என்ன பண்ண போற, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மையாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணிடுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோன் ஒன்னே, அதுக்கு முன்னாடி உனக்கு பண்றேன்னு சொல்றேன்ல, அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுக்கிறா. அவன் முன்னாடி இந்த குக்கும்பர் இருக்கும்ல, அதை வந்து ஒரு மாதிரி வெட்டி காட்டுறா. அப்ப அவனுக்கே புரியுது நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோன் நினைச்ச மாதிரியே, நீ எத்தனை பொண்ணுக்கு தான் இனிமேல் துரோகம் பண்றேன் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அதை எப்படி பண்ணாலோ அதே மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டையும் பண்ணிடுறா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோன் வந்து அவன் ஆப்ரேஷன் பண்ணி தானே கொண்டு இருப்பான், அது நல்லாவே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் இருக்கு. ஆப்ரேஷன் இவனுக்கும் பண்ணி விட்டுட்டு அவனை ரோட்ல போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இவனும் அவனை சும்மா விட மாட்டேன் ஈஸியா, எனக்கு கூட நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான், அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, உன்னை வெறுப்பேற்றுற மாதிரி உன் ஸ்டெப்ஸ் லின்னு நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த லின்னுக்கு தான் வேகமா உடனே கால் பண்ணுவான். லின்னுக்கு கால் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இந்த லின் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான், இவன் நம்ம கூட அஃபேர்ல தானே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. கல்யாணம் உடனே அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் நம்ம இதை அப்படியே விடக்கூடாது, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துல நம்ம ஹீரோயின் லாஸ்ட் மினிட்ல கல்யாணம் பண்ணிக்க போற டைம்ல இவன் நம்ம ஹீரோனை பார்த்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லியிருப்பான். நம்ம லவ் உண்மைனா உங்கள்கிட்ட இருக்க காசுல எனக்கு முக்கால்வாசி எழுதி கொடு அப்படின்லாம் கேட்டிருப்பான். நம்ம ஹீரோனை வேற வழியே இல்லாம, சரி நம்ம லவ் பண்ணிட்டோம், இவன் நம்ம உயிரெல்லாம் காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து எழுதி கொடுத்துருப்பா. இப்ப நம்ம ஹீரோன் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவனை அப்படியே விட்டா சும்மா விடக்கூடாது, ஏன்னா சொத்து வந்ததும் என்ன இவன் மொத்தமா கொண்டுட்டால, இவனை நாளைக்கு அந்த கல்யாணத்துல வச்சு இவனோட சாப்டர் முடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, மேடம் நீங்க சொன்ன கம்மை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா, இந்த கம்மை வச்சுதான் பெரிய வேலையை பண்ண போறேன், அந்த லின்னையும் அசிங்கப்படுத்த போறேன், அவனையும் எல்லாரும் முன்னாடியே நாளைக்கு மேரேஜ்ல அசிங்கப்படுத்த போறேன்னு நினைச்ச நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ காது கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கரெக்டா பண்ணி கிஃப்ட் பாக்ஸ்ல அவங்கள போட்டு கொண்டு வந்துன்ற வேற சொல்லிட்டு இருப்பாள் அவ. நம்ம ஹீரோவா, இவ்வளோ பெரிய வேலையை பண்ணுமா, சரி மேடம் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியாமலாம் இல்லை, அதே மாதிரி கரெக்டாக கிஃப்ட் பாக்ஸில் அவங்கள பேக் பண்ணி நான் அந்த மேரேஜுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கரெக்டாக பண்ணிடுனே, நீ வரும்போது நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஷர்ட் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பா. ஹீரோதை பார்த்துட்டு இதில் என்ன அர்த்தம் இருக்கோ ஒன்றும் புரியலன்னு நினச்சிட்டு, இருந்தாலும் அவங்க நாளைக்கு கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறாங்க எப்படியோ அவனை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு ஹீரோ. ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த சென்னை ரொம்ப லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த பிரைடு ஃபோட்டோலாம் லின்னோட ஃபோட்டோவாக மாறி இருக்கு அந்த மஹாலில் வந்து. அப்போ அவனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா பிரைடோட ஃபோட்டோவே மாறி இருக்கு, நீ அந்த ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாட்டரை தானே கல்யாணம் பண்ணலான்னு இருந்த அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது அப்போ அந்த சென் சொல்லிட்டு இருக்கான், அப்படிதான் இருந்தேன், ஆனால் அவனை மதிக்க மாட்றா, அவளுக்கு நான் என்னோட அருமையை காட்டணும்ல, அதனால தான் அவளே கெஞ்சணும், நான் அவளோட தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ அவள் வருவாள் அப்போ நான் அவளை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் லின்னுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த லின் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாளா. ஆனால் லின்னுக்கு கால் பண்ணா இந்த லின் வந்து அவங்க அக்கா கிட்ட இருக்க சொத்தை எப்படியாவது இவன் மூலமா பறிக்கணுன்றதுக்காக தான் இவனை யூஸ் பண்ணுவா போல இருக்கு. அதை விட்டுட்டு இவ வேற ஒரு ஆளு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அஃபேர்ல இருந்துகிட்டு. அந்த டைம்ல தான் இவன் கால் பண்ணிட்டு இருக்கான். இதுல நம்ம ஹீரோ வேற இந்த லின்னோட ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரா. அவர் திடீர்னு உள்ள போறாரு. அவர் உள்ள பார்க்கும்போது இந்த லின் வந்து அவ இருந்திருப்பாள், அதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாள், அவங்க கூட தான் இருந்திருப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஷாக்ல இருந்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் மூவ் பண்ணவே முடியல. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஆளுங்களை விட்டு கட்டி போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களை அப்படியே வந்து பார்சல் பண்ணுன்ற மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்ல போட்டு அடிக்க சொல்லிட்டு இருக்காரு. பெரிய பாக்ஸ்ல பார்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு, அவங்களை நான் பார்சல் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோனா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ஹாலுக்கு போறதுக்காக ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவையும் அவங்க கரெக்டா கூட்டிட்டு வர சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அங்க வந்துட்டு இருக்க. இங்க இருக்காங்களா கெஸ்ட் எல்லாம் வந்து பிரைட் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரைடோட போட்டோ இப்ப மறுபடியும் வேற மாத்திட்டாங்க. திரும்ப எப்படி அதே பிரைடே வராங்க அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே அதை பார்த்தா பேசுறாங்க, அது எப்படி ஃபர்ஸ்ட் சொன்ன பிரைடே வந்து திரும்ப வராங்க போட்டோ மாத்திட்டு, ஆனா அவங்க வரது சூப்பரா இருக்கு, அவங்க செம்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த சென்னோட அம்மா வர சென்னை பார்த்து, என்னடா நடக்குதுங்க அவளே வரா அப்படின்னு நம்ம சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்க கெஸ்ட் கிட்டலாம் வந்து, ஆமா என் பையனுக்கு வந்து என்னோட பையனை அந்த ரெண்டு பொண்ணுக்குமே பிடிக்கும், அதான் அப்படி நடக்குது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சென் ஒன்னே அதெல்லாம்
எப்படி இங்கே வர லின் வர வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், கால் எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டாங்க. என்ன பிரைடு ஃபோட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உடனே இந்த சென்னை போட்டு அடிக்கிறதுக்காக ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த சென்னை என்னன்ற மாதிரி கேட்டா அதை கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் அவங்க டைமே எடுக்கல. அதுக்குள்ள ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு நீ துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத வச்சு இந்த சென்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சென்னை உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தள்ளி விட்டுட்டு, ஏய் என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் ஒன்றும் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு சியா வேணான்னு சொல்லும் போது மீதி கையில் இருக்கும்ல அதையும் தூக்கி அவன் மண்டலில் போட்டு அடிச்சிடுறாங்க. அவனும் நம்ம ஹீரோனை பார்த்து கத்துறான், ஏண்டி எல்லாம் முடிஞ்சிச்சுல நேற்றே, இப்போ எதுக்கு நீ மறுபடியும் வந்திருக்க, நமக்குள்ள எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க சென், என்கிட்ட எவ்வளோ காசு நீ வாங்கியிருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ தான் எனக்கு துரோகம் பண்ணி அந்த லின்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி போட்டோ எல்லாம் மாத்தி கொடுத்து வச்சிருக்க, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் எல்லாரும் முன்னாடி அழுற மாதிரி நடிப்பாள. அப்ப அங்க இருக்கவங்க நம்ம ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்படியே ஒரு பொண்ணோட காசெல்லாம் ஏமாத்திட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி இவன் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கானேன்ற மாதிரி சென்னை பிடிச்சி திட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனே இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது சென்னோட அம்மா வேற, என் பையனை யாரும் அப்பெல்லாம் தப்பா சொல்லாதீங்க, என் பையன் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சென்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த சென் உடனே சொல்லிட்டு இருக்கான், ஆமா ஆமா எனக்கு இந்த சியால தேவையே கிடையாது, எனக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளோட ஸ்டெப்ஸ் லின் இருக்கால, அவ ரொம்ப பியூரானவ, எனக்கு அவ தான் ரொம்ப முக்கியம், அவ தான் சுத்தமானவன்ற மாதிரி ஓவரா பேசுவானா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டோன்னே, ஓ அப்போ லின் வந்து நீ பியூரானவன் சொல்ற, அவ்வளோ சுத்தமானவளா, அப்போ சரி அதுவும் தான் பார்த்துருவோமேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கிஃப்ட் பாக்ஸோட அந்த இடத்துக்கு மேலே வந்திருப்பாரா. நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சொல்லி முடிக்கவும் அவர் கரெக்டாக உள்ள வரத்துக்கும் டைம் கரெக்டாக இருக்கு. அவர் பாட்டுக்கு உள்ள வந்து மேடம் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்பாரா. நம்ம ஹீரோனும் கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நடக்க போகிறது கரெக்டாக நடக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த சென்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு வந்து உள்ள வந்து அந்த பாக்ஸ் வைப்பாரு. அந்த பாக்ஸோட சைஸை பார்த்தோன்னே எல்லாரும், ஓ இவங்க ரொம்ப பணக்காரங்க போல இந்த மேடம் வந்து, அதனால இவ்வளோ பெரிய கிஃப்ட்ல நிறைய கோல்டு ஜுவல்லரிஸாக வச்சு கொடுப்பாங்க போலன்னு சொல்லும் போது இதை பார்த்த சென் ஒன்னே, ஓ அவன் நமக்கு அடிமையாக ஸ்டார்ட் ஆகிற போல அப்படின்னு நினச்சிட்டு, நீ என்னதான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் கிஃப்டாக கொடுத்தாலும் என்னால் உனக்கு ஏற்றுக்க முடியாது சியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த பாக்ஸ்லேருந்து இதுங்க 2 கத்திட்டு இருக்குங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன பாக்ஸ் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆடுது, இது உள்ள எதுனா அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளாம் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சென் ஒன்னே, சியா இன்னைக்கு என்னோட மேரேஜ் நடக்க போறடே, எதுக்காக என் மேரேஜ் எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாத இவ்வளோ பெரிய பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எதுக்காக என் மேரேஜ் டேவை ஸ்பாயில் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இருந்தோம், நான் இங்கே உன்னோட மேரேஜ் டேவை ஸ்பாயில் பண்ணேன், நீ தானே சொல்லிட்டு இருந்தா லின் வந்து ரொம்ப பியூரானவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை அதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கத்துவாலா. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா இவங்க 2 பேர் தானே உள்ள இருக்காங்க. இதில் வேற நம்ம ஹீரோ வந்து அதில் ஏதோ ஸ்மோக் வர மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பார் போல இருக்கு. அந்த ஸ்மோக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்மோக் நிறைய வந்ததுனால உள்ள யார் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோன் அதை கேட்டுட்டு, இன்னும் நிறைய ஸ்மோக் போட்டுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும், ஆமாம் மேடம் கொஞ்சம் ஸ்மோக் அதிகமாகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஒரு பக்கம் சென் வந்து உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துடுறான். என்னடி இதுதான் உன்னோட கிஃப்ட் பாக்ஸை, ஒரு பொண்ணை வந்து கிஃப்ட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறியா, உனக்குலாம் அறிவே இல்லையான்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனும், அந்த கிஃப்ட் பாக்ஸை நீ இன்னும் நல்லா பார்க்கலையா, ரொம்ப கிளியராக பாரு அப்போதான் உனக்கு தெரியுன்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லும் போது அந்த சென்னு சொல்லிட்டு இருக்கான், அப்படி என்ன உள்ள இருக்குன்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் க்ளோஸாக உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே பார்க்கும்போது இல்லை அங்கே ஒரு பையனும் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தோன்னே அப்புறம் தான் இவனுக்கே புரியுது உள்ள அங்கே இருக்கிறத லின்னு சொல்லிட்டு, லின்னை பார்த்தோன்னே லின் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை பியூரானவெல்லாம் சொன்னல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோன் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓ இதுதான் நீ ரொம்ப பியூர்னு சொன்னியாச்சே, பியூரான லின் இவதானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அங்கேயே அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்காளா. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேட்க அப்போ உடனே வந்து அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அதாவது நடக்கிறது தான் பேசுகிறாங்க, ஏன்னா 2 பேரும் நகர கூட மாட்டீங்க, இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்மளாம் ரொம்ப சீப்பாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சென்னோட அம்மா ஒன்னே, இல்லை என் பையனை யாரும் அப்படி சொல்லாதீங்க, என் பையனோட ஃபியூச்சர் ஒய்ஃப்லாம் அப்படி கிடையாதுன்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசுவாங்க. அதுக்குள்ளே அந்த சென் ஒன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த லின்னை பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனா எல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டிடுறா, இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோனை வந்து மறுபடியும் தப்பு சொல்லும் போது ஹீரோன் அவன் கண்ணத்தில் ஒரு அறை விட்டு, நான் தான் எல்லாத்தையும் உன்கிட்ட காட்டிட்டு இருக்கேன், அந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே உனக்கு கிளியராக தெரியுது, திரும்ப ஏமேலே பழி போட்டுட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விட்டுடுறா. உடனே வந்து இந்த சென்னோட அம்மாவும், அவ சொல்றது கரெக்டாக தாண்டா இருக்கு, அந்த பாக்ஸில் ஒன்றும் அவ தானே அப்படி இருக்கா, சியா ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த சென்னை இன்னும் கொஞ்சம் கோவத்தை ஏற்றி விட்டுடுறாங்க. அப்போ இந்த சென் வர கோவத்தில் செம்மையாக கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான்னா, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவா இவங்க 2 பேரோட கட்டையும் வேற அவுத்து விட்டுடுறாரு, அதான் கட்டி போட்டிருப்பாங்களே அதையும் அவுத்து விட்டுடுறாங்க. அப்போ கூட இவங்க 2 பேருமே எந்திரிச்சு வரமாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு. இதை பார்த்துட்டு இந்த சென்னுக்கு ரொம்ப கோவம் ஆகிடும்.
அவன் கோவத்தில் என்ன பண்ணுறான்னா நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பான்ல, அந்த ஸ்டிக் எடுத்து இவங்க 2 பேரும் அடிச்சு விட்டுறான்னா. அப்போ 2 பேருமே வந்து வழியில் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, ஐயோ செம்மையா அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து அங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி விட்டுறாங்க, ஏன்னா அந்த பையன் ரொம்ப கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த லின் என்ன பண்ணுறான்னா உடனே வந்து சென்னோட காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு, எனக்கு பீரியட்ஸ் தான், அதனால தான் இப்படி என் ட்ரெஸ் கூட இப்படி இருக்க, என்னை மன்னிச்சிரு, இப்பெல்லாம் வந்து அவ சொல்கிறத நம்பாத, அவனை லவ் பண்ணதுலேருந்து என்னைக்காவது உன்ட்டு போய் சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின் வந்து அந்த சென்னை எப்படியோ நம்ப வச்சிடறாளா. அந்த பக்கம் இவ கூட எந்திரிப்பாளே ஒருத்தன், அவன் வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவன் ரொம்ப வலிக்குதுன்னு கத்தத்தினால இப்போ அவன்கிட்ட என்னன்னு கேட்க முடியல. இந்த சென் உடனே இந்த லின் சொல்கிறதையும் நம்பிடுறான். அதனால இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆமாம் கண்டிப்பாக இதில் வந்து தேவையில்லாமல் ஜியா நீ தான் இதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க, லின்னை வேண்டி பண்ணிட்டு இருக்க, லின் ரொம்ப பியூரானவ தான் அப்படின்ற மாதிரி இவன் திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கண்ணால் பார்த்தது கூட நம்பாமல் பேசிட்டு இருப்பானா. அப்போ மரியாதை இல்லாமல் பேசும்போது நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு மேடம்க்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லும் போது உடனே வந்து இந்த சென்னோ யார் இவன் உன்னோட பாடி கார்டெலாம் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சு உனக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு அவன் ஏன்ட்ட பேசுகிற அளவுக்கு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படி தான் பேசுவான், ஏன்னா அவன் என்னோட ஆள், அப்போ அப்படி தானே பேச செய்வார், நீ அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசாத, அது மட்டும் இல்லாமல் உன்னை இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நேற்றே நான் எல்லாத்தையும் சாப் பண்ணி விட்டுடல அப்படின்ற மல்லவ சொல்லிட்டு இருக்காள். அதை கேட்டோடனே அந்த பையனோட அம்மாவும் ஷாக் ஆகிடுறாங்க, அந்த லீனுமே ஷாக் ஆகிடுறா, என்னது சாப் பண்ணி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் ஒன்னே ஐயோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கை வைப்பான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும், அதனால தான் அவன் அப்படி பண்ணிட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு சில பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இவ்வளோ வேலை பண்ணுறாலே இவனுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு. ஆனால் சென் வந்து அதெல்லாம் இல்லை, எதுக்காக தேவையில்லாமல் இப்படி சிரிக்கிறீங்க, வாயை மூடுங்கன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் திட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ சென்னோட அம்மா உடனே சென்னை பார்த்து கேட்குறாங்க, சென் ஒழுங்கா உண்மையை சொல்கிறா, அவள் சொல்கிறதுலாம் உண்மைதானா, எனக்கு புரியவே இல்லை, உண்மையை சொல்லுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. அந்த லீன் ஒரு பக்கம் ஆமாம் சென் நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னியே இதுக்காக தான் இருந்தியா அப்படின்னு நம்மளாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த சென் வந்து சொல்கிறான், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, அவள் போய் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, எனக்கு உண்மையாகவே வந்து கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால ஒரு ஆப்ரேஷன் விஷயமா போயிருந்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சிடுறான். இவன் சொன்னதை கேட்டு சில கெஸ்ட் எல்லாம் நம்பிடுறாங்க, ஒரு வேளை கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி எதனா பெயின் இருக்கும் போல இருக்கு, அதான் எதுவும் பிரச்சனை போல, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோனோட ஸ்டெப் மாம் வராங்க. இந்த ஸ்டெப் மாமுக்கு நம்ம ஹீரோனு கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் நம்ம ஹீரோன் கொஞ்சம் விலகியே தான் இருப்பா. அந்த ஸ்டெப் மாம் வந்த உடனே இந்த சென்னோட கண்ணத்துல பல்லாறு சொல்லிட்டு ஒரு அறையை விட்டுடுறாங்க. அவனா என்ன நீங்க என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடுறான், நீங்களே அவருக்கு வந்து ஒரு செகண்ட் ஒய்ஃப் தான், ஏதோ நீங்க பெரிய ஆக்ட்ரஸ் செலிபிரிட்டின்ற மாதிரி நீங்க பாட்டுக்குள்ள வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து லின்னோட அம்மாவை கேட்டுட்டு இருக்கும்போது லின்னோட அம்மாவும் வாயை மூடு, என் பொண்ணு இதுக்கு மேலே நீ என்னோட பொண்ணோட நேமை ஸ்பாயில் பண்ணினா உன்னை கொன்னே போட்டுருவேன்ற மாதிரி சொல்லி அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இந்த லின்னோ அம்மா நிறுத்துங்கம்மா, நான் வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு உண்மையாகவே அவரும் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜியாக்கு தானே நம்ம வீட்டில் எல்லாமே கிடைக்குது, அவளுக்கு எல்லாம் கிடைச்சா நான் அங்கே போகிறது, அதனால தான் அவகிட்ட இருக்கிறதையும் பறிக்க நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ லின்னோட அம்மாவும் நீ லூசுத்தனமாக பேசாத, என் கூட வீட்டில் போயிட்டு எல்லாம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் கேட்கல, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்காது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க முதல்ல வந்து அவங்க பொண்ணுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோனை பற்றி புரிஞ்சுக்காம, அதனால தான் ஹீரோயின் இப்படி கோவமாக இருக்கா. உடனே லின்னோட அம்மாவும் நீயும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ, இவனை நம்பாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்பரின் உடனே நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணு முதல்ல நல்லா வளர்த்து வைங்க சரியா, அவள் தான் தேவையில்லாமல் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல உடனே லின்னோட அம்மாவும் சரி நீ பார்த்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. இதில் இந்த சென் வரை நம்ம ஹீரோனை பார்த்து உன் உயிரை காப்பாற்றினதே நான் தான், ஆனால் என் லைஃப் எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்லும் போது அப்போ ஹீரோவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல அடிபட்டு கிடக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் வந்து உங்களுக்கு அடிபட்டுருக்கு ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து பாடி கார்டு ஆக்கியிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்போ ஓப்பனாக சொல்கிறா, உண்மையாகவே அந்த ஆக்சிடென்ட்டில் நீ தான் என்னை காப்பாற்றினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீ ஒரு நாள் அடிபட்டு கிடக்கும் போது நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சேன், ஆனால் உனக்கு அந்த டைமில் எல்லாமே மறந்துடுச்சு, நீ என்னை காப்பாற்றினது எல்லாமே மறந்துட்டேன், அப்போத்துலேருந்து நான் உன்னை ஒரு பாடி கார்டாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காளா. அவளுக்கே ரீசெண்ட் டைமில் தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். அதுவும் எப்போனா ரிபோர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம ஹீரோயின் சாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்னை தான் வளரி இருப்பான். இப்போதான் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உண்மை தெரிஞ்சோடனே இந்த சென்னை பார்த்தே சொல்லிட்டு இருக்கா, நீ என்னை காப்பாற்றவே கிடையாது, முன்னாடி நான் ஏமாந்துட்டேன், உண்மையாகவே என்னை காப்பாற்றினது கூதான்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நியூஸை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சென்னை போட்டு நியூஸில் சரியாக எழுதி விட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா அவன் அவ்வளோ மோசமான வேலை பண்ணிட்டான்ல. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு உடனே எந்திரிச்சு உட்காந்து இல்லை முடியாது, இது பத்தவே பத்தாது, இன்னும் அவனை டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவா அவருக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஹீரோயின் ஏதோ போய் தான் சொல்றா போல அங்கே எல்லாரும் முன்னாடி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் எப்போ ஹீரோவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாலும் அப்போதுலேருந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். அந்த நாள்லேருந்து நம்ம ஹீரோயினுக்காக வெட்டிங் ட்ரெஸ் அவர் கையாலே தச்சிட்டு இருப்பாரு. இதை அக்செப்ட் பண்ணிப்பாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இவ வேற முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் மணிக்கு வந்து நின்றுச்சுல, அதனால ஹீரோக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் வந்து டோரை தட்டிட்டு இருப்பா. சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணி நான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா இவ கூட அதுக்குள்ள
வீட்டுக்குள்ளே வந்தான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் தட்டிட்டு இருப்பாள், அவள் பொறுமையை எழுந்துட்டு நான் உள்ளே வரேன், என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கதவு திறந்து அவள் பாட்டுக்குள்ளே போய் நின்றுவாளா. உள்ளே போகும்போது நமக்கு ஹீரோ வந்து கரெக்டாக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுவார். ஏன்னா அங்கே கொஞ்சம் பொருள்லாம் இருக்குமா, அது ஹீரோனுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. ஹீரோனா ஏன் எப்படி லைட் ஆஃப் பண்ணேன்னு கேட்கும்போது ஹீரோ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோயின் வந்து ஹீரோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட வந்துட்டு என்ன டே லைட் கூட இன்னும் மறையில, அதுக்குள்ளே நீ தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ டச் பண்ணி பேசுவாள். அப்போ ஹீரோ சொல்கிறாரு இல்லை மேடம் இப்பெல்லாம் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒன்னே ஓ உன்னோட மேடமே நீ டச் பண்ணாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு சரி நான் டச் பண்ணல, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி மேடம் நான் வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சைலண்டாக நிற்பாரா. நம்ம ஹீரோயினா என்னையே டச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப போவாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இவங்களாம் என்கிட்ட வந்து என்ன சொல்ல வராங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, இதுக்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் காரில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து எங்க மேடம் உங்களோட வீட்டுக்கு போகணுமா, நீங்கள் போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல அந்த வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோனா அப்படிலாம் இல்லை பப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிம்பிளாக சொல்லிடுறா பார்க்கு போகணுன்னு. நம்ம ஹீரோவா என்ன மேடம் அந்த பார்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதா என்ன சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துக்கு லாஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததில்ல, திரும்ப அங்கே தான் போகணுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனோ ஆமாம் நான் அங்கே தான் போகணும், என்ன தான் யாருக்கும் பிடிக்கலையே, நான் டச் பண்ணாலே யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அங்கேயே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ அடுத்த நிமிஷம் கூட்டிகிட்டு போயிட்டு இறக்குறாரு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கணுன்னே பார்க்குறா, அந்த இடத்த பார்த்தோன்னே நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னா நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கா, எதுக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோவும் இல்லை மேடம் என்னதான் இருந்தாலும் அந்த பார் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும், அதனால தான் நான் உங்களை சேஃப்டிக்காக எங்கள் கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஹீரோயின் கிட்ட பேச போவாரா. ஹீரோயின் இதை வந்து பார்த்துட்டு என்ன என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற தைரியம் எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியா சரி அப்பா வீட்டுக்கு வந்ததை வந்துட்டோம், அப்பா கிட்ட நம்மளை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடலன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன மேடம் சொல்ல போகிறோம் சார் கிட்ட, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த ஹாலில் வந்து நீங்கள் போய் தானே சொன்னீங்க நான் உங்களை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் என்னை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பாடி கார்டாக இருக்கேன், நீங்கள் அவர்கிட்ட சென்கிட்டேருந்து பிரியணுன்றதுக்காக தான் அப்படி போய் சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு ஹீரோ அப்படி சொன்னோன்னே சோகமாயிடுச்சு. உடனே வந்து நான் என்ன பொய்யா சொல்லணும், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் விடு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ அது கூட நம்ப மாட்டல, நான் போகிறேன், நான் தான் சொல்கிறேன்ல ஆனால் நீ அதை புரிஞ்சுக்க கூட மாட்டேன்ற மாதிரி கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி நம்ம ஹீரோயின் போவாளா. அப்போ ஹீரோ உடனே இல்லை மேடம் விடுங்க நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு இப்போ உண்மை புரியுது, எனக்கு ஞாபகம் இல்லைல்ல அதனால நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொன்னோடனே ஹீரோயின் உடனே ஹீரோ பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டல இப்பயாவது தெரிஞ்சுக்கோ நீ தான் என்னை காப்பாற்றின, இன்னைக்கு அப்பாட்ட சொல்லிடலாம் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சிரிப்பே வந்துடுது. உண்மையாக தான் சொல்கிறீங்களா மேடம், அப்பா கிட்ட தைரியமாக பேசிடுவீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் பாரு கூட்டிகிட்டு போக சொன்னேன் நீ அதை கூட்டிகிட்டு போகல, நான் உண்மை தானே சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அதனால நான் அப்பா கிட்ட எனக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இதை கேட்டோன்னே ரொம்ப முன்னாடி வந்துடுறாரு. ஹீரோனுக்கு இந்த டைம்ல கிஸ் பண்ணிடலாம் 3 வருஷமாக காத்துட்டு இருந்தது அப்படின்னு நினச்ச ஹீரோயின் வந்து அப்படியே கார் மேலே சேர்க்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துடுறாரா. ஹீரோயின் பார்த்தோன்னே அப்பா அப்படின்னுமா சொல்ல ஹீரோனோட அப்பாவும் இங்கே என்னம்மா நடக்குது, சரி ஓகே என்ன நடக்குது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு முறைப்பாரா. ஹீரோயின் ஒன்னே அதெல்லாம் இல்லைப்பா நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது அப்போது நம்ம ஹீரோ ஒன்னே ஆமாம் சார் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசினா அதான் மேடம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனா அப்பா வாங்க உள்ளே போகலாம் பேசலான்னு சொல்ல அப்போ ஹீரோனோட அப்பா ஒன்னே சரிம்மா நீ உள்ளே போ நான் பாடி கார்டு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு உள்ளே வந்துடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் சரிப்பா உள்ளே வாங்க ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் எங்கள் 2 பேரை பற்றி தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு போயிடுவா. அப்போ உடனே ஹீரோவும் சொல்லுங்கள் சார் என்கிட்ட எதுனா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவரும் ஒன்னே எனக்கு பார்த்தோன்னே தெரியுது என் பொண்ணுக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீ வந்து ஒரு பாடி கார்டு என் பொண்ணோட பாடி கார்டாக இருந்துட்டு உனக்கு அந்த தகுதியில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அதனால அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் என்ன இவருக்கு என்ன பிடிக்கல போல அதுக்குள்ளே இப்படி ரியாக்ட் பண்ணுறாரே நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பா சொல்கிறாங்க உனக்கு வந்து நான் தேவையான அமௌண்ட்டை ஒரு கார்டில் போட்டு கொடுக்குறேன் அந்த கார்டை எடுத்துகிட்டு எப்படியாவது என் பொண்ணை விட்டுட்டு போயிடு திரும்ப வந்து என் பொண்ணுக்கிட்ட மட்டும் சேராது என் பொண்ணுக்காக நான் ஒரு நல்ல லைஃப்பை பார்த்து வச்சுருக்கேன் என்னோட பிஸ்னஸ் வேறு ரொம்ப லாஸில் போகுது கண்டிப்பாக அந்த லைஃப்பில் இருந்தால் தான் எனக்குமே அது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்ல அப்போ உடனே நம்ம ஹீரோவும் இல்லை என்னால் அந்த அமௌண்ட்லாம் வாங்கிட்டு அவங்கள விட்டு கொடுத்துட்டு போக முடியாது சார் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா கிட்ட ஹீரோ சொல்லும் போது அப்பா ஒரு ஒன்று அப்போ இதுக்கு மேலே என்கிட்ட உன்னால் நார்மலாக பேச முடியாதுப்பா உன்னோட லைஃப்பில் என் பொண்ணை நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை அடிச்சு வெளியே தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு பக்கம் ஹீரோன் உள்ள காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த லீன் இறங்கி வருவாளா அவ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கத்துறா அம்மா என்னம்மா நடக்குதுங்க அவளுக்கு இவ்வளோ மரியாதையா போனால் எப்போ வந்தாலும் இப்படி மரியாதை கொடுக்குறீங்க இந்த வீட்டில் என்ன முக்கியமாக பார்க்க மாட்டீங்க அவளை மட்டும் இவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்கன்னு சொல்லி கத்தும் போது அப்போ லின்னோட அம்மாவும் கீழே இறங்கி வருவாங்களா வந்தோன்னு ஹீரோனை பார்த்து எப்பமா வந்த வா வா அப்படின்னு சொல்லி வெல்கம்
பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க புது ஆளை. நம்ம ஹீரோனா நான் ஆல்ரெடி இந்த வீட்டில் இருந்தவ தான், ஏதோ யாரையும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ அவங்களும் அதில் பெருசாக எடுத்துக்காம சரிம்மா உங்கள் அப்பா இல்லையாம்மா இங்கே தான் இருந்தார், உன்னை பார்க்க வெளியே வந்தாரா அப்படின்னு நம்மளாம் கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோனோ அப்பா தானே, அவர் வெளியே வந்து என்னோட பாடி கார்டு இருக்கார்ல அதங்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே இந்த லின்னு வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி கத்த போவாள். அப்போ கரெக்டாக வந்து ஹீரோனோட அப்பா உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டே நம்ம ஹீரோன் போயிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி அப்பா வாங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நிற்கும் போது இதை பார்க்கும்போது லின்னுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ ஹீரோன் சொல்கிறா சரிப்பா கு கிட்ட நீங்கள் தானே வெளியே பேசுன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, கு இன்னும் வரலையே, கு எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோனோட அப்பா ஒன்று ஆமாம்மா முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் நானும் கிட்ட, என்னன்னா அவளை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவனோட பாடி கார்டு தானே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதான் அவனை வந்து துரத்தி அனுப்பிச்சிட்டேன், அவன் இனிமே இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, அவன் லைஃபுக்கு தேவையே இல்லை, அவன் எனக்கு பார்த்தாலே பிடிக்கலம்மா, அவன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் கத்ரா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினதே அவன் தான், அவனை இப்படி துரத்தி விடுறீங்க, அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் அங்கேருந்து போறேன்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பா கத்துறாரு. அப்புறம் உட்காந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ரொம்ப லாஸாக போகுது, கண்டிப்பாக நான் வேற ஹான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிட்ட பேசியிருக்கேன், அந்த ஃபேமிலியோட பையனை தான் நீ கல்யாணம் பண்ணியாகணும், கண்டிப்பாக இந்த பாடி கார்டை உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் விடவும் மாட்டேன், அவன் உனக்கு தேவையே இல்லை, அவன் லைஃபுக்கு தேவையில்லை, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. இல்லைப்பா நீங்கள் தேவையில்லாமல் பணத்துக்காக என்ன இப்படி சொல்லாதீங்க, என் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க காசுக்காக, நான் கண்டிப்பாக அவர் கூட தான் இருப்பேன்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கால, நான் இங்கே இருக்க மாட்டேன் போறேன்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோனோட அப்பா ஒன்னே அப்போ நீ தான் முடிவு எடுத்திருக்கனா என்னால் உன்னை போக முடியாது, நானும் உன்னை அப்போ ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து அங்கே ஆளுங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா அப்போ பணத்துக்காக என் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானப்பான்ற மாதிரி ஹீரோன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்போ அவங்க அப்பாவோட ஆளுங்களாம் வந்துடுறாங்க ஹீரோனை பிடிச்சிட்டு போக. அப்போ ஹீரோனையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே லின்னுக்கே ஷாக் ஆயிடுது, அவ்வளோ பாசம் வச்சிருக்கவரே இப்படி கோப்பறாருன்ற மாதிரி லின் பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை அடிச்சு வெளியே போட்டு அவர் வாயிலேருந்து ரத்தமாக வருது, ஃபோனெல்லாம் ஒரு பக்கம் பிடிங்கிடுறானுங்க. ஹீரோக்கா அப்படி மண்டலாம் அடிப்பட்டோம், நீ ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் மாதிரி இருக்கு, அதாவது ஹீரோக்கு அடிப்பட்டு ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருப்பால, அதுக்கு முன்னாடியில அவர் என்னவா இருந்தார் எல்லாமே ஹீரோக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே முடிச்சுட்டு இருக்காரு. இந்த லீன் ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா முன்னாடி சொல்றா, என்னதான் இருந்தாலும் ட்ரூ லவ்க்காக அப்படி ஏங்குறா சியா, எதுக்காக இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது உடனே வந்து ஹீரோனோட அப்பா ஒரு முறை தான் இந்த லின்னோட அம்மா பார்த்து முறைக்க, லின்னோட அம்மாவும் நீ முதல்ல மேலே போ, இங்கெல்லாம் எதுவும் பேசாத, நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லின்னை வந்து திட்டி விட்டுட்டு மேலே அனுப்பி விட்டுறாங்க. அவ்வளோ நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறா. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாடி கார்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவங்க அப்பாவோட சொத்து எல்லாமே இவளுக்கு வரும்ல, அதனால தான் அப்படி சொல்றா. உடனே இந்த லின்னோட அம்மாவும் நீங்க எதுவும் கோவப்படாதீங்கன்னு சொல்ல அவரும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்து கதவு தட்டிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கதவு தருங்க, இல்லைன்னா கண்டிப்பா நான் இங்க தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவு தட்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியே 2 மெய்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த மெய்ட்ஸா அதில் ஒரு மெய்ட் வந்து மேடம் ஏதோ இப்படிலாம் சொல்றாங்க, நம்ம உடனே மாஸ்டர் கிட்ட இதை போய் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெய்ட் கிட்ட சொல்ல, இன்னொரு மெய்ட் வந்து இல்லை நம்ம கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக பார்க்கணும், கரெக்டாக இருந்துட்டு எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்ம அப்போ போய் சொல்லிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் கதையில விழுந்திருக்கோம். நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹான் ஃபேமிலியில் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இங்கே தப்பிச்சே ஆகணும், கூக்கு வர என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணுறா. அப்போ 2 மெய்ட்ஸும் வந்து உள்ள லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட கால் மட்டும் ஏதோ தொங்குற மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே பயந்துட்டு மெய்ட்ஸ் எல்லாம் கதவு திறந்து விட்டுட்டு அப்படியே கத்திக்கிட்டு ஓடிடுறாங்க, மாஸ்டர் மாஸ்டர்ன்ட்டு. நம்ம ஹீரோனா இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கதவு திறந்துருக்கிறதுனால அப்படியே எகிரி குடிச்சு பின்னாடி வழியாக போயிடுறா. ஓடிட்டு இருக்கா. கூ கிட்ட கண்டிப்பாக ஃபோன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்பா தான் அடிச்சு போட்டார் போல இருக்கு, கூக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூ கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ முன்னாடி காரில் வந்து இந்த லின் வந்து நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லின்னும் நீ யார் தேடி போறேன்னு எனக்கும் நல்லா தெரியும்ன்றமோ சொல்ல ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என்னடி என்னை வந்து இப்போ எப்படியாவது உனக்கு டார்ச்சர் பண்ணணும், அதனால இப்போ அப்பாட்ட சொல்றதுக்காக தானே இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க, அப்போ லின் சொல்றா உங்கள்கிட்ட ஒரு டீல் பேச தான் வந்திருக்கேன், எனக்கு ஓகே உன் ட்ரூ லவ்வை புரிஞ்சுக்க முடியுது, அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பாடி கார்டை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பாடி கார்டை கூட உனக்கு வந்து நான் காட்டிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாங்களே இந்த ஹான் ஃபேமிலியில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லீன் பேச நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு துரோகம் பண்ண இந்த சென்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியும்ல, அப்புறம் உன்னை அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டும் போது இந்த லீன் சொல்றா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல எனக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆனால் போதும், நீ வந்து அந்த பாடி கார்டு கூட எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு போ, அதுக்காக தான் நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த லீன் வந்து அவ சுயநலத்துக்காக பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஹீரோ தானே முக்கியம், சரி அவள் அங்கே தான் இருக்கான்றது உனக்கு தெரியுன்றது நான் எப்படி நம்புறதுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்கும்போது அப்போன்னு இந்த லின்னும் அப்போ டீலுக்கு ஓகே தானே சொல்லிட்டு இருக்க, டீலுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த கூ எங்கே இருக்கானோ நான் காட்டுறேன், அந்த கூ வந்து உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீன் வந்து ஹீரோனுக்கு கை கொடுக்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த கையெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு எதுனா ப்ரூஃப் காட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கோத்தில் பேசிட்டு இருக்கா, கூ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணுன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த லீன் ஒன்னே ஓகே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவனால உன்னை காப்பாற்ற கூட வர முடியாது, ஏன்னா அவன் அந்த மாதிரி நிலைமையில இருக்கான், அப்பா அந்த மாதிரி அவனை அடிச்சு போட்டு வச்சிருக்காரு, கண்டிப்பாக வந்து அவன் வந்து உன்னை இப்போ ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நான் தான் கூட்டிகிட்டு போய்
காட்டணும், அந்த நிலைமையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து ரத்தம் வந்துலாம் எடுத்து ஒரு இடத்துல வந்து மயங்கி கிடப்பார்ல, அதுதான் காமிச்சிட்டு இருக்கா. அதை காமிச்சோன்னே ஹீரோனுக்கு தாங்கவே முடியல. உனக்கு என்னடி சொத்து தானே வேணும், நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உன் லைஃப்பில் நான் திரும்ப வரவே மாட்டேன், எனக்கு கூ மட்டும் கிடச்சா போதும், கூ இருக்கிற இடத்த மட்டும் காட்டு, உடனே போகலான்ற மாதிரி ஹீரோன் ஒத்துக்கிறா. கூக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த லின்னும் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாளா. 2 பேரும் அங்கேருந்து காரில் போகிறான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் தான் முதல்ல வந்து உள்ளே போகிறேன்னு போயிட்டு இருப்பா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து மைக்கெல்லாம் தெளிஞ்சு எல்லாமே ஞாபகம் இருந்து அவங்களோட ஆளுக்கிட்டலாம் வேற இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இங்கே ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருப்பாங்களே, நம்ம ஹீரோ போட்டு அடிக்க வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டாக ஹீரோட ஆளுங்களும் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காணோன்ட்டு நாங்களும் எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறது வந்து ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் நம்ம ஹீரோ அங்கிள் தான் சொல்லுவார். ஆனால் ஃபேமிலியோட அங்கிள் இல்லை, நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஆனால் ஹீரோ அங்கிள்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து ஃபேமிலியில் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்டுபிடிக்காமலே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல சின்ன வயசில். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கா ஏன் அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அது எந்த ஃபேமிலின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அதுவும் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி கூட ஜியாவுக்கு பேசியிருக்காங்கன்றதே ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா இப்போ தானே அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது, அவர் ஹான் ஃபேமிலி சேர்ந்தா அந்த குரூப்புக்கே பிரசிடென்ட்றதே அவருக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. பட்டாலும் இல்லை வேணாம், அவளை நான் உண்மையாக லவ் பண்ணி அவள் என்னை லவ் பண்ணுறாளான்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து அவளோட வாய்ஸ் கேட்குதா ஹீரோக்கு, நான் அவளை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அவள் என்னை தேடி வந்துட்டாளா உண்மையா, அவள் என்னை தேடி வரானா அவள் என்னை கேர் பண்ணுறான்னு தானே அர்த்தம் சொல்லிட்டு அங்கிள் என்ன அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அவருக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அடிக்க போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு டேய் அவர் அடிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்க பிளட்டெல்லாம் எடுத்து அவர் வாயில் தடவிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோன் வந்து கேர் பண்ணிக்கணும்ல அதுக்காக. அப்போ அடிக்க வந்திருப்பார்ல இன்னொருத்தர், நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓவர் ஆக்டிங் விட்டுட்டு இருக்காரு, என்ன அடிக்கிறாங்க மேடம் சொல்லிட்டு. ஹீரோனா அந்த அங்கிள் மண்டையிலே ஒரு போடு, என்ன தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி நீ கூவ அடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த அங்கிள் அடிச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் உனக்கு காப்பாற்ற வந்துட்டேன், எங்கள் அப்பா தான் உன்னை இப்படி பண்ணியிருக்காரா, கண்டிப்பாக நான் அவரை சும்மா விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோக்கா உண்மையாகவே என்ன இவ்வளோ இவ கேர் பண்ணி பார்க்குறானா, அவங்க அப்பாவே எதிர்த்து அப்போ இவன் என்ன லவ் பண்ணுறா போல அப்படின்னு மாதிரி ஹீரோக்கு புரிஞ்சிடுது. நம்ம இன்னும் இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க வேணா, நம்ம எங்கே போயிடலாம், இல்லைன்னா நம்ம அப்பா மறுபடியும் வந்துடுவார் என்னோட அப்பா, அப்புறம் சும்மா விட மாட்டாருன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி இந்த அங்கிள் இதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டருக்கு எப்படி இவ்வளோ நடிக்க தெரிஞ்சுது, இந்த அளவுக்கு நடிக்கிறாருன்றது எனக்கு இன்னைக்கு தானே தெரியுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஆனால் நான் எப்படி உங்க கூட வரது, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியும், நான் சாதாரண பாடி கார்டு தானே, உன்னை எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதுவும் காசு இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்ல, அது எல்லாத்தையும் நானே தரேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லீன் வர கையை தட்டிட்டு முன்னாடி வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோவாங்க இந்த எஸ்கேப் ஆகிற சமயத்தில் அவள் வந்து நிற்கிறது நம்ம ஹீரோன்னு பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிரா. அப்போ சியா வந்து லீனை பார்த்து கேட்குறா, என்னடி காட்டுற மாதிரி காட்டி அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறது தானே இப்போ முன்னாடி வந்து நின்று எங்களை மறைச்சிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கே போயிடலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோன் மிரட்டும் போது அப்போ லீன் சொல்கிறா, இல்லை நான் சொன்னதில் எதுவும் மீறல, எனக்கு வேண்டியது பணம் தான், நீ யாரு கூடியாவது போ, நான் போட்ட டீலிங்லேருந்து நான் ஒன்றும் மீறல, நீ போயிடுனா கண்டிப்பாக நான் அந்த ஹான் ஃபேமிலியில் நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவேன், நான் ஹாப்பியாக இருந்துருவேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம், அப்பாவுக்கு அதுக்குள்ளே டவுட் வரக்கூடாது, அதனால நீ வீட்டில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இரு, நாளைக்கு டே வரும்போது அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு நான் மாறிடுறேன் அந்த காரில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா சரி ஓகே இவ இவ்வளோ பண்ணாலே அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அப்பாக்கே சந்தேகம் வராமல் மாறிட்டு போனா அதானேன்ற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கும் போது ஹீரோக்கு இது நல்ல விஷயமா புரியுது. ஆமாம் நீ கரெக்டாக அந்த காரில் வா, அப்போ தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கரெக்டாக நம்ம ஈஸியாக தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்ல. நம்ம ஹீரோனும் ஆனால் நான் எப்படி போகிறது, உன்னை விட்டுட்டு என்னால் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்ல. ஹீரோ ஒரு பக்கம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் தான், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, உனக்காக நாளைக்கு நிறைய கிஃப்டெல்லாம் நான் வேற ரெடி பண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த அங்கிள் இருக்கார்ல ஹீரோட அங்கிள், அவர் வந்து ஹீரோட அப்பா காட்டிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், என் பையன் கிடச்சிட்டானே, அதை விட எந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட அப்பா சந்தோஷப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம எப்படியாவது காசெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹாப்பியாக வாழலான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. இந்த இன்னும் சரி டைம் ஆயிடுச்சு, அப்பா வந்து திரும்ப ரூம்குள்ளே போய் செக் பண்ணுறதுக்குள்ள நீ வந்து உடனே ரூம்குள்ளே போய் இப்போ உக்காரணும்ல அப்படின்ற மாதிரி லின் கூப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீ வீட்டில் போயிட்டு தைரியமா இரு, கண்டிப்பாக வெட்டிங் நடக்க போகிற நாள் அன்னைக்கு அந்த கார் உள்ள பிளான் பண்ணி எப்படி மாறுறீங்களோ மாறிடுங்க, நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோன்னு நீ வரதுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு எதுவும் இப்போ காசு தேவை இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு கேட்க. நம்ம ஹீரோவா எனக்கு எதுவும் காசு தேவையில்லை, நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், வா போலான்னு போயிடுறாங்க. அப்போ அந்த அங்கிளை ஓடி வந்து பார்ப்பாரா. முன்னாடி இந்த லீன் வந்து இந்த அங்கிளை பார்த்தோன்னே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்களா, அதான் ஃபேமிலி மேரேஜ் விஷயமா பேசினாரு, இவர் தான் வந்திருப்பாரு, நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்னே நீ யார் நடுவில் வந்து குறுக்கால நின்றுட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லின்னோட மண்டையில் ஒரு போட்டுடுறாரு. என்ன இவ திரும்ப போயிட்டு எதனா பிளானை ஸ்பாயில் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோனை வந்து ஹீரோ காரில் வச்சு அனுப்பிவிட அப்போ
ஹீரோயின் போகும்போது சோகமாக தான் இருப்பா. ஹீரோவா நீ தைரியமாக போ, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பேன், நான் உன்னை கண்டிப்பாக அப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோனை அனுப்பி விடுறாரு. அங்கே ஹீரோனோட கார் போனதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அதாவது அங்கிள் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ தான் அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல, அவங்க அப்பாவெல்லாம் நல்லா அடையாளம் தெரியுது. அவங்க அப்பா வந்துட்டு உன்னை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆகுது, 3 நாளில் கல்யாணம் வேற ரெடி ஆயிருக்கு, இந்த கல்யாணத்தை பற்றி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசினதா இப்போ உன்னையும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் சொல்லும் போது எல்லாம் ரெடியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்னே நானும் ரொம்ப நாளாக ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போறாரா. அப்போ ஹீரோட அப்பாவும் அங்கிளும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இத்தனை வருஷமா ஏதோ ஒரு சேஃபாக ஒன்று வச்சிருப்பான் போல இருக்கு, அதான் காட்டப்புறம் போல, ரொம்ப முக்கியமான விஷயம் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோவா நம்ம ஹீரோனுக்காக ரெடி பண்ண வெட்டிங் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கிளும் என்ன இதை கொண்டு வந்து நிற்கிறான், இது என்னடா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ வேஸ்ட் பீஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப பழமையானதாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ முன்னாடியே ஹீரோ பண்ணது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்னன்றது அவங்களுக்கு புரியல, நம்ம ஹீரோ தான் பண்ணாதுன்றது அவங்களுக்கு தெரியலல்ல, அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டோன்னே சோகமாக தான் இருக்கும். அப்புறம் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இதை வந்து 3 வருஷமா நான் வந்து ஜியாக்காக நான் என் கையாலே தச்சு ரெடி பண்ண வெட்டிங் ட்ரெஸ்ஸு, அவளுக்காக நான் இதை ரெடி பண்ணேன், அவள் இதை கல்யாணத்தில் அவள் இதை போட்டு வரணும் ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது அப்பாக்கெலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, 3 வருஷமா நீ இதை ரெடி பண்ணியாடா, கையாலே தச்சு இவ்வளோதே நீ ரெடி பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிப்பட்டதுலேருந்து அவள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துருக்கா, அவளை நான் பார்க்காம விட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோட அப்பாவுக்கு எதாவது கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. சரிப்பா சரி நீ நல்லா பார்த்துக்கோ, நான் தான் முன்னாடி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பையன் இவ்வளோ பண்ணியிருக்கான்றது அவருக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கல்யாண காரில் ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்கு, நிறைய கார் பின்னாடி வந்திருக்கு ஹீரோயின் வீட்டுக்காக. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவன் நினச்சிட்டு இருக்கா கல்யாண காரில் வந்து நம்ம ஏறினதுக்கு அப்புறம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபேஸை மறைச்சிட்டு மாறிடலாம்னு நினச்சிட்டு இருக்கானா, இதில் எதுனா வந்து ஏதோ தப்பாக நடந்துருமோன்னு பயமாக இருக்கு போல அவளுக்கு. நம்ம எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், பேசாமல் ஜன்னல் வழியாக எகிரி குடிச்சு போயிடலாம், பெரிய ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேணாம், அப்படி நம்ம ஓடி போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஜன்னல் வழியாக எகிரி குதிக்கலாம் ட்ரை பண்ணுற சமயத்தில் டோருக்கு வெளியே நின்று நம்ம ஹீரோனோட அப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வர பேசுகிறாரு, ஜியா வெளியே வா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ஹீரோனோட அப்பா வர வெளியே நின்று கூப்பிட்டு இருப்பாங்களா. ஹீரோனுக்கா என்ன அப்பா தான் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரா, வெளியே போனால் நான் மாட்டிப்பேனே, ஒருவேளை கூவோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு, கூக்கு கால் பண்ணி பேசலாமா உண்மையாக அவன் தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அப்பா வர என்ன வரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கால் வந்திருக்கும், ஹீரோன் கிட்ட தான் வரும். ஹீரோவும் பேசுகிறாரு, நான் தான் வெளியே இருக்கேன் ஜியா, வெளியே வா உனக்காக ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, அந்த கிஃப்ட்டை பார்த்தா நீயே சந்தோஷப்படுவேன்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட சொல்ல அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனும் நம்பி கதவு திறப்பா. கதவு திறந்தோடனே நம்ம ஹீரோ வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நிற்கிறாரு. அவ்வளோ லவ்வோட ஹீரோனை பார்த்துட்டு நிற்பாரு. நம்ம ஹீரோன் அதை பார்த்தோன்னே கூ நீயா, அதுவும் அப்பா கூட வந்திருக்கா, அப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா என்ன இப்படி வந்து நிற்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்து கேட்கும் போது நம்ம ஹீரோவா அதுக்கு முன்னாடியே உட்காந்து எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ வாங்கிப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்குறாரு, ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இன்னும் சடனாக எல்லா பிளானும் சேஞ்ச் ஆன மாதிரி இப்படி நடக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோ அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வச்சுட்டே சொல்கிறாரு, இதை 3 வருஷமாக எனக்கு மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் உனக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக என் கையால் நானே தச்சோம், உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு அந்த வார்த்தையை கேட்டோன்னே கண்ணில் தண்ணி வருது. எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ, நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன், என் கடைசி வாழ்க்கை மொத்தமாக உன் கூட தான், கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி அழுகும் போது ஹீரோவை எல்லா உண்மையும் சொல்கிறாரு. மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க, அன்றைக்கி ஒன்று ஆக்சிடென்ட்டில் காப்பாற்றினதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், ஆனால் எனக்கு சில பிரச்சனைனால நான் அடிபட்டு கிடக்கும் போது எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை அவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல ஹீரோனுக்கு இது கேட்கும் போதுல ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைஃப்பில் வந்து ஹீரோவெல்லாம் எப்படி ஹர்ட் பண்ணியிருப்பா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கல. ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் யாராலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் வந்து ஹீரோன் வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கா. ஹீரோ இதுக்காக தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பாரு. ஹீரோ கீழே நின்று இருக்க நம்ம ஹீரோன் இப்படி வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வரும்போது அவருக்கு ஒரே சந்தோஷம், நான் லவ் பண்ணது வந்து இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஹீரோன் அங்கே தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரா. அங்கே ஹீரோனோட ஸ்டெப் மாமு அப்பா அப்புறம் ஹீரோட அப்பா எல்லாரும் பார்த்து கை தட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்ட்டு. கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஜாலியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோன் ரோட்டில் பார்க்குறா. பார்த்தா இந்த லின் வந்து வேற ஒருத்தங்க கூட போயிட்டு இருக்கா. இங்கே பாருங்களேன் கூ, அங்கே வேற ஒருத்தர் கூட இந்த லின் போயிட்டு இருக்கா. லின் வந்து லாஸ்ட்டாக இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாளாம்மா. அதனால மனசு உடஞ்சு போனவ வேற ஒருத்தையும் கூட ஏதோ ரிச்சான ஆள் கூட சுத்திட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவன் கூட தான் சுத்திட்டு இருக்காள் இந்த லின் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லி காட்டும் போது அந்த இடத்துக்கு இவங்க 2 பேர் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சென்னை இருக்கால அவன் அந்த லின்னை பார்த்து எப்படி நீ என்னை ஏமாத்திட்டு போகலாம் அப்படின்னு
சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இந்த லின்னோட கணத்துலேயே ஒரு அறைய விடுவானா. அப்போ இந்த லின்னோ அதை எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் என்னை தொலை பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் இப்போ புது பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா தான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லும் போது புது பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் ஏன்டி இப்படி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி துரோகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. இதை வந்து ஹீரோயின் ரோட்டில் பார்க்க ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பாக தான் இருக்குது. துரோகம் பண்ணிட்டு 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி கத்தியில் குத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒருத்தனையும் கூட வந்து சேர்த்து குத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோன்னு அப்படியே அங்கே ஹாப்பியாக பேசிக்கிட்டு நடந்து போகிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.